வணக்கம். ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து ஒரே ஒரு ஸ்லோகம் ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக பயணத்தையே தொடங்கி வைக்குதுன்னு நம்புவீங்களா? ஆமாங்க, 1000 வருஷம் நடந்த ஒரு யாகத்தை பத்தி சொல்ற அந்த சக்தி வாய்ந்த ஸ்லோகத்தை தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். 1000 வருட யாகம் கேட்கும்போதே ஆச்சரியமா இருக்குல்ல? எதுக்காக இவ்ளோ பெரிய ஒரு யாகத்தை செய்யணும்? இந்த ஒரு கேள்விக்குள்ள தான் ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. வாங்க, அந்த ரகசியத்தை நாம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். சரி, இந்த மாபெரும் யாகம் எங்க நடந்துச்சுன்னு தெரியுமா? அதுக்குன்னு ஒரு இடம் வேணும் இல்லையா? அதுதான் நைமிஷாரண்யம். இது வெறும் ஒரு காடுன்னு நினைச்சிடாதீங்க. இந்த முழு ஆன்மீக நிகழ்வோட மையப்புள்ளியே இந்த இடம்தான். அப்படி என்ன அந்த நைமிசாரண்யத்துல ஸ்பெஷல்? சில நூல்கள் என்ன சொல்லுதுன்னா, அது பிரம்மாண்டத்தோட மைய அச்சாணியாம். யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, அங்க போனா அசுர சக்திகளோட பலம் குறைஞ்சிடுமாம். ஆனா இது எல்லாத்தையோட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது பகவான் விஷ்ணுவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடமாம். அதனாலதான் அந்த முனிவர்கள் யாகம் செய்ய இதோட ஒரு சிறந்த இடத்தை யோசிச்சிருக்கவே முடியாது இல்லையா? இப்படி ஒரு உன்னதமான நோக்கத்தோட அந்த இடத்துல யார் கூடினாங்க? சௌனகர்னு ஒரு பெரிய முனிவர். அவரோட தலைமையில ஞானத்திலையும் தவத்திலையும் சிறந்து வழங்கின பெரும் ரிஷிகள் எல்லாரும் அங்கே ஒன்னு சேர்ந்தாங்க. சரி, இப்போ நாம அந்த முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு. இந்த 1000 வருஷ யாகத்தை பத்தி சொல்ற அந்த மூல ஸ்லோகத்தை அதோட ஒரிஜினல் சம்ஸ்கிருத வடிவத்திலேயே கேட்கலாம். நைமிஷேஷ நிமிஷ க்ஷேத்ரே ரிஷயः ஷௌனகாதயः சத்ரம் ஸ்வர்காய லோகாய சஹஸ்ர சமாசத 4. இப்போ இதோட ரோமன் எழுத்து வடிவத்தை பார்க்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்களும் கூடவே சொல்ல முயற்சி பண்ணுங்க. நைமிஷே நிமிஷ க்ஷேத்ரே ரிஷயா ஷௌனாகாதயः சத்ரம் ஸ்வர்காய லோகாய சஹஸ்ரசமம் ஆசதா. சூப்பர்! இந்த ஸ்லோகத்தோட ஒளி இன்னும் நம்ம மனசுல இருக்கு. வாங்க, இதே ஓட்டத்துல அதோட அர்த்தத்துக்குள்ள ஆழமா போலாம். ஒவ்வொரு வார்த்தையா பிரிச்சு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல நைமிஷே அனிமிஷ க்ஷேத்ரே. இதோட அர்த்தம் நைமிஷாரண்யத்தில். ஆனா அதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் பேரும் இருக்கு, அனிமிஷ க்ஷேத்திரம். ஏன்னா பகவான் விஷ்ணு அங்க இமைகளை மூடாம பார்த்துக்கிட்டே இருப்பாராம். அதனால இது அவருக்கு ரொம்ப பிரியமான இடம். அடுத்து ரிஷயஹ ஷௌனகாதயஹ. ரொம்ப சிம்பிள். அங்க யார் இருந்தாங்கன்னு இது சொல்லுது. சௌனகர் தலைமையில பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாரும். மூணாவது வரி சத்ரம் ஸ்வர்காய லோகாய. சரி, யாகம் பண்றாங்க, ஆனா யாருக்காக? இதுதான் முக்கியமான கேள்வி. இது இறைவன் மற்றும் அவரோட பக்தர்களோட திருப்திக்காக செய்யப்பட்டது. இங்க ஸ்வர்காய அப்படிங்கிறது இறைவனையும், லோகாயங்கிறது அவரோட பக்தர்களையும் குறிக்குது. பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு. கடைசியா சஹஸ்ரசமம் ஆசதா. இங்கதான் அந்த பிரம்மாண்டமே வெளிப்படுது. அவங்க எதுக்காக கூடுனாங்கன்னா 1000 வருஷம் நடக்க போற ஒரு பெரிய யாகத்தை நடத்த. 1000 வருஷம், சும்மா நினைச்சு பாருங்க அந்த அர்ப்பணிப்ப. சரி, 1000 வருஷம், பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாம் ஓகே. ஆனா இதுக்கு பின்னால இருக்கிற தத்துவம் என்ன? சும்மா ஒரு சடங்குக்காகவா இதெல்லாம் பண்ணாங்க? நிச்சயமா இல்ல. இதோட நோக்கம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. இந்த யாகத்தோட அடிப்படை தத்துவமே ரொம்ப சுவாரஸ்யமானது. அதாவது நம்ம சுயநலத்துக்காக செய்யற ஒவ்வொரு வேலையும் நம்மள ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரும். ஆனா இறைவனோட திருப்திக்காக ஒரு தியாக மனப்பான்மையோட செய்யற செயல்கள், அதுதான் எல்லாருக்கும் அமைதியையும் செழிப்பையும் கொடுக்கும். அந்த முனிவர்கள் அவங்களுக்காக எதையும் செய்யல, இந்த ஒட்டுமொத்த உலகத்தோட நன்மைக்காக தான் அந்த மாபெரும் யாகத்தை ஆரம்பிச்சாங்க. இந்த ஆழமான விஷயத்த ரொம்ப எளிமையா புரிய வைக்க ஒரு அருமையான உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. வாங்க அதை பார்க்கலாம். அந்த உதாரணம் இதுதான். இறைவனை ஒரு பெரிய மரத்தோட வேர் மாதிரி நினைச்சுக்கோங்க. நாம எல்லாரும், அதாவது மத்த எல்லா உயிர்களும் அதோட கிளைகள், இலைகள் மாதிரி. இப்போ நாம மரத்தோட வேருக்கு தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? முழு மரமும் எல்லா கிளைகளும் இலைகளும் செழிப்பா வளரும். ஆனா மரத்துல இருந்து வெட்டப்பட்ட ஒரு கிளைக்கு மட்டும் தனியா தண்ணி ஊத்துனா அது காஞ்சிதான் போகும் இல்லையா? இப்போ இதே உதாரணத்தை நம்ம இன்னைய உலகத்துக்கு பொருத்தி பார்க்கலாம். இறைவனோட தொடர்பில இருந்து விலகி இருக்கிற இந்த நவீன சமூகம் அந்த வெட்டப்பட்ட கிளை மாதிரி தான். அதனாலதான் இறை நம்பிக்கை இல்லாத தலைவர்கள் போடுற எந்த திட்டமா இருந்தாலும் அது ஒவ்வொரு படியிலையும் தோல்விதான் அடையும்னு இந்த நூல் குறிப்பிடுது. சரி, அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? நம்மளோட இந்த காலகட்டத்துக்கு, இந்த கலியுகத்துக்கு இந்த நூல் என்ன வழிய சொல்லுதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த கலியுகத்துல அமைதியும் செழிப்பும் வேணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கான். அது என்னன்னா, பகவானோட புனித நாமங்களை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உச்சரிக்கிறது தான். இதுதான் அந்த காலத்துல செஞ்ச 1000 வருஷ யாகத்தோட தத்துவத்தை இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நடைமுறைப்படுத்துற வழி. சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாம ஒவ்வொரு நாளும் செய்யற செயல்கள் அது எதை வளர்க்குது?
அந்த முழு மரத்தோட வேருக்கு தண்ணி ஊத்துறோமா இல்ல வெட்டப்பட்ட ஒரு கிளைக்கு தண்ணி ஊத்தி வீணாக்குறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.